ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி கொஷனிங் சென்டென்ஸ் பார்த்துருக்கோம், ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இன்னர் மோஸ்ட் ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியமாக இருக்கும். இதை தமிழில் சொல்லணும்னா உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கோட முடிஞ்சிருக்கும். அதில் இன்டர்ஜெக்ஷன்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இன்டர்ஜெக்ஷன்ஸும் ஒரு டாபிக் பார்த்துருப்போம். ஸோ அந்த இன்டர்ஜெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தான் எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்சஸ். ஸோ அதில் இன்டர்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது யூஸ் பண்ணுறதும் பண்ணாதும் நம்மளோட ஓன் விஷ். இப்போ இங்கே கொடுத்துருக்க எக்ஸசைஸை பார்க்கலாம் வாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அதை நம்மளை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க, ஹீ இஸ் வெரி ஒபீடியன்ட். ஸோ இதை ஒரு எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததை நம்ம உணர்ச்சி வாக்கியமாக மாற்ற போகிறோம். ஹவ் ஒபீடியன்ட் ஹீ இஸ். ஸோ இதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது எப்படின்னா, ஒரு கொஸ்டினிங் சென்டென்ஸை எப்படி நீங்கள் ஃப்ரேம் பண்ணுவீங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு WH வேர்டோ இல்லை ஹவுங்கிற வேர்டையோ நம்ம இங்கே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு ஹவ், வாட், இது ரெண்டு தான் நம்ம மோஸ்ட்லி எக்ஸ்க்ளாமேட்ரிக்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸு. ஸோ ஹவுங்கிறத முன்னாடி போட்டுட்டு அதுக்கடுத்து அந்த அஜெக்டிவ் தான் அதுக்கடுத்து வரணும். ஸோ அவனை பற்றி நம்ம ஏதோ ஒன்று பாராட்டி பேசியிருக்கிறோம். ஸோ அந்த அஜெக்டிவை ஹவுக்கு அடுத்து கொடுத்துடணும். ஸோ ஹவ் ஒபீடியன்ட். அதுக்கப்புறமா ஹீ இஸ்ன்னு கொடுத்ததை அப்படியே ஹீ இஸ்ன்னு நம்ம எழுதணும். இஸ் ஹீ அப்படின்னு மாற்றணுன்னா அது கொஸ்டினிங் வேர்ட் ஆயிரும். ஸோ அந்த ஹீ இஸ்ன்னு நீங்கள் போடுறதுல தான் இருக்குது அது எக்ஸ்க்ளாமேட்ரியா இல்லை அது ஒரு கொஸ்டின் வேர்டாக மாறப்போதா அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹவ்வோ வாட்டோ யூஸ் பண்ணணும். இல்லை அதுக்கு முன்னால் நம்ம வாவ், ஹுரே அந்த மாதிரியான வேர்ட்ஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்தந்த சென்டென்ஸோட எக்ஸ்ப்ரெஷனை பொறுத்து. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினிங் வேர்டை ஃபஸ்ட்டு போட்டுட்டோம் ஹவ்னு. அதுக்கடுத்து என்ன அவங்கள பற்றி புகழ்ந்துருக்கோம், அந்த புகழ்ச்சியான வேர்டு அதை எடுத்து போடணும். அந்த அஜெக்டிவை எடுத்து இங்கே போடணும். ஒபீடியன்ட் அப்படிங்கிறதான் இங்கே அஜெக்டிவாக இருக்குது. ஸோ ஹவ் ஒபீடியன்ட் அப்படிங்கிறத போட்டுட்டு அதுக்கடுத்து ஹீ இஸ், அவன் எவ்வளோ ஒபீடியன்ட் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்குற மாதிரி இருக்குது. ஆனால் அது கேள்வி கிடையாது, அவனை பாராட்டி நம்ம சொல்கிறோம் அப்படின்றதுனால இங்கே எக்ஸ்க்ளமேஷன் மார்க். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டேராடூன் இஸ் அ ஸ்மால் சிட்டி. அது ஒரு சின்ன டவுனு, ஒரு சின்ன நகரம் அப்படி சொல்லும்போது இங்கே அந்த சின்ன நகரம்ங்கிறது தான் அப்ஜெக்டிவ், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இங்கே அந்த எக்ஸ்க்ளமேஷன் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வாட்டோ ஹவோ போடணும் இல்லையா. ஸோ இங்கே வாட் யூஸ் பண்ணிக்கிறோம். வாட் கொடுத்துட்டு வாட் அ ஸ்மால் சிட்டி, என்ன ஒரு சின்ன சிட்டி இது அப்படின்னு சொல்கிறதுக்காக வாட் அ ஸ்மால் சிட்டி டேராடூன் இஸ் அப்படின்னு முடிச்சிடணும். ஸோ கடைசியில் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாருங்கள். தேர்ட் ஒன், யூ சிங் வெரி வெல். நீ நல்லா பாடுற அப்படிங்கிற சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை நம்ம உணர்ச்சி வாக்கியமாக மாற்ற போகிறோம். ஹவ் வெல் யூ சிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹவ்வை முன்னாடி போடணும். ஏன்னா ஹவ் தான் இங்கே சூட்டபிளாக இருக்கும். ஹவுக்கு அப்புறம் அது என்ன வேர்டை வச்சு பாராட்டியிருக்கோம், இங்கே வெல்ங்கிற வேர்டை வச்சு தான் பாராட்டியிருக்கோம். ஸோ அதனால் ஹவ் வெல் போட்டுட்டு யூ சிங், அந்த யூ சிங்குங்கிறத சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வேர்ப் நெக்ஸ்ட் அப்படியே அதை எடுத்து போட்டணும். அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஹவ் வெல் யூ சிங் அப்படின்னு போட்டு ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் ரெடி. இப்போ பாருங்கள், இட் வாஸ் அ ஸ்ப்ளண்டட் பர்ஃபார்மன்ஸ். அவன் பர்ஃபார்ம் பண்ணது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறது தான் ஸ்ப்ளண்டட் அப்படிங்கிற வேர்டை இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம உணர்ச்சிகரமாக சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம், வாட் அ ஸ்ப்ளண்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே எந்த சப்ஜெக்டும் யூஸ் பண்ணாதனால நம்மளும் எந்த சப்ஜெக்டும் இங்கே யூஓ ஷீயோ ஹீயோ எதுவுமே சொல்லலை. ஸோ நம்ம அப்படியே கொடுத்துருக்கத வாட் மட்டும் முன்னாடி போட்டுட்டு வாட் அ ஸ்ப்ளண்டட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் கொடுத்துட்டாலே இது நல்லா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸாக மாறிடும். அடுத்து பாருங்கள், ஹீ இஸ் வெரி பிரேவ். அவன் ரொம்ப பிரேவான ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது ஹவு பிரேவ் ஹீ இஸ் அப்படின்னு நம்ம மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட் நான் ஆன்சர் ரீட் பண்ணிகிட்டே போகிறேன். உங்களுக்கு நான் ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணதை மைண்டில் வச்சுட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராகவே புரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூ ஆர் வெரி ஃபார்ச்சுனேட். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதான் ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிற வேர்டு இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவ் ஃபார்ச்சுனேட் யூ ஆர். நீ எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஷீ இஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர். வாட் அ பிரில்லியன்ட் ஆக்டர் ஷீ இஸ். ஸோ அப்படி சொல்கிறதா எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்.
யூ ஆர் வெரி கைண்ட். இது எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஹவு கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு மாற்றிருக்கோம். ஸோ இங்கே இடத்துல கைண்ட் வந்தனால ஆஃப் அப்படிங்கிற ஒரு ப்ரிப்போசிஷனை இங்கே யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ ஹவு கைண்ட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்ட் ஃபார்மேஷனாக இருக்கும். அயன் இஸ் வெரி யூஸ்ஃபுல். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான மெட்டல்னு சொல்கிறதுக்காக நம்ம எப்படி சொல்லலாம், வாட் அ யூஸ்ஃபுல் மெட்டீரியல் அயன் இஸ் அப்படின்னு சொல்லலாம். வாட் அ யூஸ்ஃபுல் மெட்டல் அயன் இஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டுமே கரெக்டு தான். நபிலா இஸ் அ கார்ஜியஸ் யங் லேடி. ஸோ இங்கே வந்து கார்ஜியஸ்ங்கிற வேர்டை வச்சு அவங்கள ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி இதை கொடுக்கலான்னா வாட் அ கார்ஜியஸ் யங் லேடி நபிலா இஸ் அப்படின்னு போட்டு முடிக்கலாம். யூ ஹாவ் அ லவ்லி ஸ்மைல். இது எப்படி எழுதலாம் அப்படின்னா வாட் அ லவ்லி ஸ்மைல் யூ ஹாவ். அவ்வளோதான். அந்த லவ்லி ஸ்மைலை முன்னால் கொண்டு வரணும், அந்த சப்ஜெக்டிவ் வேர்பை லாஸ்ட் கொண்டு போயிடணும். ஹீ இஸ் வெரி ஜெனரஸ். ஹவ் ஜெனரஸ் ஆஃப் யூ. ஸோ இந்த இடத்துல கைண்ட் ஆஃப் யூ சொன்ன மாதிரி ஜெனரஸ் வந்துருக்க இடத்துலையும் ஆஃப் யூஸ் பண்ணும். ஹவ் ஜெனரஸ் ஆஃப் யூ. ஜெனரஸ்னால் ரொம்ப தாராளமாக இருக்கிறது, தாராளமாக செலவு பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கவங்கள தான் ஜெனரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷீ இஸ் வெரி நாலேஜபிள். அவர் ரொம்ப அறிவாளி. அவர் ரொம்ப அறிவாளி அப்படி சொல்லியிருக்காங்க. வாட் அ நாலேஜபிள் பர்சன் ஷீ இஸ். இல்லைனா வாட் ஆர் நாலேஜபிள் கேர்ள் ஆர் விமன். அந்த இடத்துல பர்சனுக்கு பதிலாக நம்ம கேர்ள் விமன்கிறத யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அது ஷீங்கிறதுனால. இட் வாஸ் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். இது அடிக்கடி நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதுதான் இப்படி தான் எக்ஸ்க்ளைமாக நம்ம சொல்கிறது. ரொம்ப உணர்ச்சிகரமாக சொன்னால் நீங்கள் வந்தது எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது தெரியுமா, வாட் அ ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ எக்ஸசைஸ் 2 பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து எது எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸோ அதுக்கு டிக் பண்ணணும். மற்ற சென்டென்ஸ் வேறு டைப் ஆஃப் சென்டென்ஸும் கலந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கெலாம் கிராஸ் போட்டணும். ஐ திங்க் யூ டிட் ஃபேண்டாஸ்டிக். ஸோ இப்படியும் நம்ம சொல்லலாம். அந்த ஹவு வாட்டு அதை மட்டும்தான் வச்சு சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இது இப்படி சொன்னால் கூட இது வந்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம டிக் போடணும். வாட் இஸ் த நேம் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட். இது வந்து ஒரு கொஷனிங் வேர்ட். ஸோ இங்கே கிராஸ் போட்டணும். வாட் அ கிரேட் எண்டிங் டு த மூவி. ஸோ இது ஒரு எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ். ப்ளீஸ் ப்ரஷ் யுவர் டீத். இது வந்து எக்ஸ்க்ளாமேட்டரி வருமானு கேட்டால் இல்லை. ஹூ ஒன் த கேம். இதுவும் ஒரு கொஷனிங் வேர்ட், ஸோ வராது. மை ஃபேவரேட் மேட் த வின்னிங் பேஸ்கெட். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்க்ளாமேட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே டிக் பண்ணணும். ஹுரே வி ஒன் த கேம். இங்கேயும் வந்து எக்ஸ்க்ளாமேட்ரி. வாட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். இதுவும் எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்ஸ். ப்ளீஸ் டர்ன் இன் யோர் ஹோம் ஒர்க். ஸோ இங்கே வந்து எக்ஸ்க்ளாமேட்ரி சென்டென்ஸ் கிடையாது, இது வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அப்படின்னா என்னங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேர் டு யூ வாண்ட் டு ஈட். நீ எங்கே போய் சாப்பிட்ணுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஒரு கொஸ்டின். ஸோ இது வந்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீங்களும் உங்கள் ஓனாக ஒரு 5 சென்டென்ஸ் 10 சென்டென்ஸ் மேக் பண்ணி பாருங்கள். மேக் பண்ணுறதோட விட்டுறாதீங்க. அதை நீங்கள் வந்து டெய்லி லைஃப்லையும் அப்பப்போ யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக நடக்குது அப்படின்னா எக்ஸ்க்ளைம் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷில் பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.